Good morning students. நம்ம ஏற்கனவே நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி படித்தோம் இல்லையா, கலப்பெண்களை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதோட அப்படியே அதை கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு ரீகால் பண்ணிக்கலாம் கொஞ்சம். காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னதுன்னா z இஸ் ஈக்குவல் டு என்ன எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், அதாவது கலப்பெண்ணோட திட்ட வடிவம். அதில் எக்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மெய்ப்பகுதி, ரியல் பார்ட். அது மாதிரி ஒய் என்னன்னு நம்ம சொல்கிறோம் இமேஜினரி பார்ட்னா என்ன, கற்பனை பகுதி. சரியா? ஸோ இது மட்டும் போதும் இப்போ உனக்கு. இதில் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம்னா, இதில் எப்படி மட்டு எடுக்கிறது, மட்டுன்னு போட்டாக்கா அடுத்த ஸ்டெப்பை அந்த மட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், ரூட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த ரூட்டு போடும் போது அதில் என்ன போடக்கூடாது, ஐ போடக்கூடாது, எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும். இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் mod z ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் mod z இஸ் ஈக்குவல் டு என்னது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என்னது ஒய் ஸ்கொயர். அப்போ அந்த இங்கே இருக்கிற ஐ இருக்கு இல்லையா, ஒய் பக்கத்தில் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு இருக்குல்ல, அந்த ஐ வந்து இந்த இடத்துல மட்டும் எடுக்கும் போது வரக்கூடாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 2.6 யூனிட்டுக்குள்ளே போகலாம். 2.6 யூனிட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு கலப்பெண் வடிவத்தில் எப்படி வந்து ஒரு வட்டத்தின் சமன்பாடை அமைக்கிறது அப்படின்னு. நம்ம வந்து சர்க்கிள் ஈக்குவேஷனை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் எப்படி நம்ம ரைட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். நம்ம ஏற்கனவே சர்க்கிள் ஈக்குவேஷன்லாம் படிச்சிருக்கோம். அனலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் பகுமுறை வடிவியலில் படிச்சிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நீ படிச்சிருக்கேன். ஸோ அது மாதிரி இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எப்படி வந்து ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு ஆக்சிஸ் போட்டுக்கலாம். ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணுன்னா ரியல் பார்ட், அப்படி ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒய் ஆக்சிஸை வந்து இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? எக்ஸ் அச்சை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், மெய் அச்சு அப்படின்னு எடுத்துக்க. ஒய் அச்சை வந்து கற்பனை அச்சுன்னு எடுத்துக்கிறேன். இங்கே வந்து எப்போதும் போல் நம்ம ஆதி புள்ளியை ஜீரோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆரிஜின், அதை வந்து ஜீரோன்னு எடுத்துக்கோ. இப்போ வந்து நம்ம இதில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அதில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட். சரியா? அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டை வந்து நம்ம z0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கிள் மேலே ஒரு பாயிண்ட் எடுத்துக்க, அதை z அப்படின்னு வச்சுக்க. இந்த z0யும் z-யும் இணைக்கிற ஒரு கோட் இருக்குல்ல, ஜாயின் பண்ணுற ஒரு லைன், அந்த லைனை வந்து நம்ம r அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆர்னாலே இப்போ என்ன தெரிஞ்சிருச்சு உனக்கு, அது ஒரு ரேடியஸ், ஆரம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ லோக்கஸ்னால் என்ன, அதில் ஒரு ஃபார்ம் இருக்கு, ஈக்குவேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் எ சர்க்கிள். அதில் மேலே பார்த்தீங்கன்னா 2.6 யூனிட் ஆரம்பிக்கும் போது லோக்கஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கும், நியமப்பாதை அப்படின்ட்டு இருக்கும். அந்த நியமப்பாதைனா என்ன அப்படின்னா, இப்போ z0ன்றது ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட். இப்போ z-ன்றது ஒரு பாயிண்ட்டு, இந்த வட்டத்து மேலே நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கோம். இதுவும் ஃபிக்ஸட் தான். இது வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் இப்படி சுற்றி வரும்போது கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸில் இப்படி சுற்றி வரும்போது என்ன ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுது, அது வந்து சர்க்கிள் கூட ஃபார்ம் பண்ணும். இந்த சம்மில் இப்போ சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுது, சில சமயம் பரவளையம், பேரபுலா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபிகர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அது மாதிரி இது வந்து இப்படி ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸில் இந்த இசட் வந்து அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகி வரும்போது என்ன கிடைக்குது ஃபிகர் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் கிடைக்குது. இந்த சர்க்கிளில் இசட் மேலே இருக்குது, வெளியே ஆன் தி சர்க்கிளில் இருக்குது, z1 சென்டரில் இருக்குது. அப்போ இசட்டுக்கும் இந்த z0க்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆர். அப்படின்னா இசட்டுக்கும் z0க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு தான் என்னது, ஆர். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முலாவாக நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, mod z மைனஸ் z0 ஈக்குவல் டு என்னது, ஆர் அப்படின்னு எழுதுகிறோம். இந்த மட்டு z மைனஸ் z0 ஈக்குவல் டு என்னது, ஆர். இந்த z-க்கும் z0க்கும் இடையில என்ன சைன் தான் இருக்கணும், மைனஸ் தான் இருக்கணும். சப்போஸ் அது ப்ளஸ்ஸாக இருந்தால் நீ என்ன பண்ணணும், மைனஸாக கன்வெர்ட் பண்ணி தான் எழுதணும்.
அந்த மைனஸ்க்கு அப்புறம் வர்றது தான் என்னது சென்டர். ஸோ இதுதான் என்னது சென்டர், மையம். மையம் ஓகேவா. இப்போ ஆர் வந்து என்னது ரேடியஸ், ஆரம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இசட் மைனஸ் இசட் நாட் அப்படின்றது இசட் நாட் எங்கே இருக்குது, வட்டத்தில் நடுவில் இருக்குது இல்லையா. வட்டத்தில் எந்த இடத்துல இருக்குது பாரு, இந்த இடத்துல இருக்குது. அப்போ இசட் நாட் வந்து என்னது சென்டர். ஸோ இசட் வந்து ஆன் தி சர்க்கிளில் இருக்குது. அப்போ இசட்லேருந்து இசட் நாட்டை மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது நமக்கு ஆர். ஸோ இசட் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளை எப்படி எழுதணும் அப்படின்னா மாட் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர். அதில் இசட் நாட் வந்து சென்டர், ஆர் வந்து ரேடியஸ். இசட் நாட்டுக்கும் இசட்க்கும் இடையில என்ன சைன் இருக்கணும், கண்டிப்பாக மைனஸ். ஸோ நம்ம சம் பார்ப்போம். இப்போ அது மாதிரி இசட்டோட கோஎஃபிஷியண்ட்டும் என்னவாக இருக்கணும், 1 தான் இருக்கணும். 1 தவிர வேறு ஏதாவது நம்பர் வந்தால் டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் செய்யணும். இந்த சைன் இந்த நடுவில் ஞாபகம் வச்சுக்கணும், எப்போவுமே மைனஸ் தான் இருக்கணும். ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மைனஸை வெளியே எடுத்துகிட்டு ப்ராக்கெட் போட்டு நம்ம அதை மாற்றிக்கணும். மாற்றினதுக்கு அப்புறம் தான் நீ சென்டர் எழுதணும். புரியுதா. இப்போ சம் பார்க்கலாம். Exercise 2.6ல 4th sum. Show that the following equations represent a circle and find its center and radius. அதாவது கீழ்காணும் சமன்பாடுகள் ஒரு வட்டத்தை குறிக்கும் என காட்டுக. அப்புறம் வட்டத்தை குறிச்சிச்சு அப்படின்னா ஒன்று என்ன செய்யணும், அதுக்கு மையமும் ஆரமும் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குன்னா மாட் இசட் மைனஸ் 2 மைனஸ் ஐ ஈக்குவல் டு 3. இப்போது மாட் ஆஃப் நம்மளோட ஃபார்முலா என்னது, மாட் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர். இதான் ஃபார்முலா. அப்போ இங்கே நடுவில் என்ன சைன் வரணும், மைனஸ். ஸோ இங்கே பார் இசட் மைனஸ் இருக்கு, ஆனால் ப்ராக்கெட் போடணும். போட்டுட்டு இப்போ 2 இந்த மைனஸை வெளியே எடுத்துட்டோன்னா உள்ள என்ன சைன் வந்துருப்போம், ப்ளஸ் வருமா. டூ ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ ஒரு மைனஸை வெளியே எடுத்துட்டோன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, 2 ப்ளஸ் ஐ. இது கிடையாது, 2 ப்ளஸ் ஐ. இப்போது இந்த ஃபார்முலாவை பாரு, மைனஸ் இருக்கா, இசட் நாட் இருக்க பிளேஸில் என்ன இருக்குது, 2 ப்ளஸ் ஐ. ஸோ இசட் நாட் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஐ. அது மாதிரி ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன, 3. இப்போ இசட் நாட் தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, நம்ம மையம், தட் இஸ் சென்டர். இது ரேடியஸ். இப்போ புரியுதா உங்களுக்கு. மாட் ஆஃப் இங்கே என்ன கொடுத்துருக்கு, மாட் ஆஃப் இசட் மைனஸ் 2 மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 3. இதுலேருந்து இதோட வட்டத்தின் சமன்பாடு அமைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து சென்டரும் ரேடியஸும் கேட்குறாங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எப்படி அமைக்கணும், ஃபார்முலா என்ன, மாட் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர். இப்போ அந்த ஃபார்மில் நம்ம கொண்டு வரணும். அப்போ இசட் இங்கே பக்கத்தில் கோஎஃபிஷியன்ட்ஸ் எதுவுமே இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் எழுதிக்கோ, ப்ராக்கெட் போடு. அப்போ இங்கே உள்ள 2 இந்த மைனஸை வெளியே கொண்டு வந்துட்டோமா, அப்போ உள்ளே என்ன இருக்கும், ப்ளஸ். செக் பண்ணி பார்த்துக்கோ, மைனஸ் இன்ட்டு 2 மைனஸ் 2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடு, ஈக்குவல் டு 3. இப்போது இந்த ஃபார்ம் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா மாதிரியே இருக்கா. இப்போ அப்போது இந்த இசட் நாட் பதிலாக நமக்கு என்ன இருக்குங்க, ஒரு ப்ராக்கெட் இருக்கா, அது வந்து 2 ப்ளஸ் ஐ.
இசட் நாட் தான் நம்ம என்னன்னு சொன்னோம், சென்டர், மையம். ஸோ ஈக்குவல் டு 2 + I. ஆர் இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது, 3. ஸோ ஆர்னா என்ன, ரேடியஸ், ஆரம். ஆர் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். Second subdivision பாரு. Mod of 2z plus 2 minus 4i equal to என்ன கொடுத்துருக்காங்க, 2. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இசட்டுக்கு விட்டால் என்ன இருக்குது, ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, சரியா? கெழு இருக்கக்கூடாது, இசட் மட்டும்தான் இருக்கணும். அப்படி கெழு இருந்ததுன்னா, கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா அதை என்ன பண்ணும், அதால் எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். அது டிவைட் பண்ணுறது இங்கே பாரு எப்படி பண்ணலான்னு, 2 காமனாக எடுத்துரு. இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 என்ன பண்ணலாம், காமனாக எடுக்கலாம். எடுத்துட்டிங்கன்னா இப்போ என்னென்னு வரும், இசட் ப்ளஸ் அப்புறம் 1 மைனஸ் 2i ஈக்குவல் டு 2. இப்போது 2 என்ன பண்ணிடு, இங்கே கொண்டு டிவைட் பண்ணி விட்டுரு. இப்போ டிவைட் பண்ணினா என்ன வரும், mod z plus 1 minute ஒரு நிமிஷமா. Z plus 1 minus 2i equal to 1. இப்போ 2 காமனாக எடுத்துட்டோமா, 2 கொண்டு வந்து இங்கே டிவைட் பண்ணியாச்சு. இப்போ mod z இங்கே என்ன சைன் வரணும், மைனஸ். இப்போ ப்ராக்கெட் போடு. அப்போ இங்கே 1 ப்ளஸ் என்னென்னு வந்துடும், 2i equal to 1. இப்போ நம்ம ஃபார்முலா என்ன, mod z minus z naught equal to r. இப்போ இங்கே மைனஸ் வரணும்ல, அதனால தான் இங்கே மைனஸ் எடுத்துருக்கோம். இங்கே ப்ளஸ் வந்துருக்கு பற்றியா, அப்போ இங்கே என்ன போடணும், மைனஸ். மைனஸ் போடுறப்ப உள்ளே இருக்கிற சைன், இந்த 2 டேர்மோட சைன் என்ன ஆகணும், இப்போ மாறணும். அப்போ ப்ளஸ்ன்றது இங்கே என்ன போயிடும், மைனஸ் போடலாம், மைனஸ். அது மாதிரி மைனஸ் என்ன ஆகணும், இங்கே ப்ளஸ். நீ செக் பண்ணி பாரு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது, ப்ளஸ். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக போட்டோம். இப்போ ஃபார்முலாவை செக் பண்ணி பாரு, mod z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர். மைனஸ்க்கு அப்புறம் z நாட், மைனஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது பாரு, அந்த ப்ராக்கெட் இருக்கா, அந்த ப்ராக்கெட் தான் என்னது, சென்டர். ஸோ சென்டர், மையம், z நாட்டா, z நாட் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் என்னது 2i. அது மாதிரி ரேடியஸ், ஆரம். ஆரம் என்ன, r ஈக்குவல் டு 1. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் சம்மில் வந்து இசட்டோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தா 1 தான் இருந்தது, சரியா? ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக போட்டோம். இங்கே மைனஸ் இருந்தது, மைனஸை காமனாக வெளியே எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற சைன் மட்டும் மாற்றணும். இப்போ செகண்ட் சம்மில் எப்படி இருக்குது, 2z கிட்ட ஒரு கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. ஸோ அது மாதிரி வரக்கூடாது, ஏன்னா ஃபார்முலாவில் இசட்டுக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 1. ஸோ 1 தவிர எந்த நம்பர் வந்தாலும் இது மாதிரி நம்ம செய்யணும். இப்போ இது வந்து காமனாக டிவைட் ஆகிடுச்சு, அதனால் வெளியே எடுத்துட்டேன். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு கீழே 2, இதுக்கு கீழே 2, அது மாதிரி இதுக்கு கீழேயும் 2 கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ 2 வந்து 3லேயும் காமனாக எடுக்க முடியுன்றதுனால எடுத்துட்டோம். எடுத்துட்டா இசட் ப்ளஸ் 2 2ஆல் டிவைட் பண்ணினா 1, 4ல் 2 2, ஸோ 2i ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே இங்கே போட்டிருக்க. இப்போ இங்கே இருக்கிற 2 அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா 2/2 என்ன ஆயிரும், 1. இப்போ கொண்டு வந்துட்டோம், ஆனால் சர்க்கிள் ஈக்குவேஷன் ஃபார்மில் வரல. என்ன வரணும், இங்கே மைனஸ். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ்.
ஸோ மைனஸ் கொண்டு வரணும்னா இந்த ரெண்டு டேர்மோட சைன் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணிடணும், மாற்றிடணும். இப்போ மைனஸ் போட்டுட்டியா, இப்போ +1 அப்படின்றது இந்த இடத்துல -1, -2yன்றது +2y ஈக்குவல் டு 1. ஸோ z மைனஸ் z0 ஈக்குவல் டு r அந்த ஃபார்மில் வந்துருச்சு பாரு. அப்போ z0க்கு பதிலாக என்ன எழுதணும், -1 + 2y, அதுதான் உன்னோட மையம், சென்டர். அது மாதிரி r is equal to 1, rனா என்ன, ஆரம், ரேடியஸ். ஸோ ரேடியஸ் r equal to 1. இப்போ புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் சம் பாரு. Third subdivision. Mod 3z minus 6 plus 12i equal to 8 அப்படின்னு இருக்கு பாரு. மறுபடியும் பாரு, z கிட்ட என்ன இருக்குங்க, கோஎஃபிஷியன்ட் இருக்கு 3. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, என்ன வரணும், 1. அப்போ அந்த 3ஆல் என்ன பண்ணணும், நம்ம டிவைட் பண்ணணும். ஆனால் இங்கே பாரு 3ஆல் என்ன ஆகும், 6ம் டிவைட் ஆகும், 12ம் டிவைட் ஆகும். அதனால் நம்ம போன சம் மாதிரியே என்ன பண்ணிடலாம், 3யை வந்து காமனாக எடுத்துடும். இப்போ 3 எடுத்துட்டேன்னா மாடலஸ் போட்டு z மைனஸ் 6, 3 எடுத்துட்டோம்னா 2, 2 3s 6 ப்ளஸ் 12 டிவைட் பை 3 என்னது 4. ஸோ 4i ஈக்குவல் டு என்ன 8. இப்போது போன சம் மாதிரியே 3 என்ன பண்ணிடு, ஃபஸ்ட்டு அந்த சைட் கொண்டு போயிடு. z மைனஸ் 2 ப்ளஸ் 4i ஈக்குவல் டு 8 பை 3. இப்போ நம்ம ஃபார்முலா என்ன சொன்னோம், mod z மைனஸ் z0 ஈக்குவல் டு r. ஸோ இந்த ஃபார்முலா இப்போ இந்த சம்மு கொண்டு வரணும். நீ நினைக்கலாம் 2க்கு முன்னாடி மைனஸ் தானே இருக்குது, அப்படியே வச்சுக்கலாமே அப்படின்னு. 2க்கு பின்னாடி ஒரு 4 இருக்குல்ல, அதனால் நம்ம அப்படி செய்ய முடியாது. மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டு 2 + 4ஐயே ப்ராக்கெட்டில் போட முடியாது. ஸோ z மைனஸ் காமனாக எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போ 2 என்ன சைனில் இருக்கீங்க, மைனஸ். அப்போ இங்கே என்ன சைன் வரும், ப்ளஸ் ஆயிரும். அது மாதிரி இங்கே 4 கிட்ட என்ன சைன் இருக்குது, ப்ளஸ். அப்போ இங்கே சைன் என்ன வரணும், ஆப்போசிட் சைன் போட்டுட்டு என்ன போடணும், 4i மாடல்ஸ் போட்டு ஈக்குவல் டு 8 பை 3. இந்த சைன் அப்படி காமனாக எடுத்தோடனே அப்படி செக் பண்ணிக்கோ. இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு என்ன வரும், -2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் இருக்குது, 4i அப்படியே இருக்குது. இப்போ நம்மளோட ஃபார்முலா வந்து கரெக்டாக இருக்குது பாரு. மாட் இருக்குது, z இருக்குது, மைனஸ் இருக்குது, z0க்கு பதிலாக 2 மைனஸ் 4i. ஸோ ஈக்குவல் டு 8 பை 3. இப்போ ஆன்சர் வந்தாச்சு. என்ன போடணும் இப்போது, சென்டர் மையத்தை எப்படி டினோட் பண்ணுறோம் ஃபார்முலாவில், z0. ஸோ z0 ஈக்குவல் டு 2 மைனஸ் 4i. அதே மாதிரி ரேடியஸ் என்னது, ஆரம். ஸோ ஆரத்தை எப்படி டினோட் பண்ணியிருக்கோம், r. ஸோ r is equal to 8 by 3. புரிஞ்சிச்சா? ஸோ புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 3z மைனஸ் 6 ப்ளஸ் 12i. இப்போது z பக்கத்தில் 1 தான் இருக்கணும், ஆனால் என்ன இருக்குது, 3 அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் டிவைட் பண்ணணும். அப்போ 3லேயுமே 3 காமனாக டிவைட் ஆகுறதுனால 3 வெளியே எடுத்தாச்சுன்னா இங்கே z போட்டுக்கோ, மைனஸ் போட்டுக்கோ. 6 3ஆல் டிவைட் பண்ணினா 2, 12 3ஆல் டிவைட் பண்ணினா 4, i அப்படியே எழுதிக்கோ, ஈக்குவல் டு 8. ஸோ z மைனஸ் 2 ப்ளஸ் 4 இந்த வெளியே இருக்கிற 3ஐ முதல் இங்கே கொண்டு வந்துடு. இப்படி எழுதுனதுக்கப்புறம் நம்மளோட சர்க்கிள் ஈக்குவேஷனும் அதுவும் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதும் போது மாட் எழுதிட்டோம், இஸ் எழுதிட்டோம். இங்கே சைன் என்ன இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் அப்படியே இங்கே போட்டுட்டு இந்த 2 டேர்ம் இருக்கிறதுனால அதை ப்ராக்கெட்டில் கொண்டு வரணும். அப்போ ப்ராக்கெட்டில் கொண்டு வரும்போது இந்த மைனஸை வெளியே எடுக்கிறல்ல, அதனால் இந்த சைன் என்ன பண்ணுவீங்க, மாற்றணும். மைனஸ் என்னவாயிரும், ப்ளஸ் என்ன வருது, மைனஸ். ஸோ ஈக்குவல் டு 8 பை 3. இப்போ நம்ம ஃபார்முலாவும் இதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ z0 இஸ் ஈக்குவல் டு என்ன, 2 மைனஸ் 4i. அதான் சென்டர், மையம். அது மாதிரி r ஈக்குவல் டு என்ன, 8 பை 3. ஸோ ஆரம் வந்து r இஸ் ஈக்குவல் டு 8 பை 3.
தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.